வணக்க நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் முருங்கை மரத்தெல்லாம் வெட்டி விட்டு ஒரு 65 நாள் ஆகிட்டுங்க. இந்த 65 நாளில் நம்ம முருங்கை மரம்லாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம முருங்கை மரத்தை வெட்டி விட்டு ஒரு 90 நாளில் நமக்கு காய் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நமக்கு ஒரு 65 நாள் ஆகிருக்கு. இந்த 65 நாள்லேயே நமக்கு பூக்காம்பெல்லாம் வச்சு ஓரளவுக்கு ஒரு சில ஒன்று பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டுங்க. இன்னும் ஒரு 10-20 நாளில் நமக்கு கொஞ்சம் இதோட கூட கொஞ்சம் பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிடும். பறிக்கு நமக்கு கொஞ்சம் சுமாராக தான் காய்க்கும். அதுக்கு பிறகு அடுத்த பறிக்கு நல்லா கூடுதலாக பிஞ்சுகள்லாம் பிடிச்சி நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம பார்க்குற இந்த ரகம் பேர் பிஏ டேனியலுங்க. எங்கள் பகுதியில் நல்லா இந்த ரகம் எங்கள் தரை மண்ணுக்கு நல்லா காய்க்கிறதுனால நாங்கள் ஒரு 7-8 வருஷமாகவே இந்த ரகத்தை தான் வச்சு விவசாயம் பண்ணிட்டு வரோம். இன்னும் நாங்கள் இப்போ நோபுளுங்கிற ரகத்தையும் வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். எங்கள் பகுதியில் கரும்பு ரகம் சரியாக காய்க்காதனால அந்த ரகத்தை வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி 65 நாள்லேயே முருங்கை மரம் நல்லா நமக்கு இப்படி வளர்ந்து வரணும்னா நமக்கு வெட்டி விட்ட ஒரு 10 நாள்லேயே நம்ம முருங்கை மரத்துக்கு நல்லா மண்ணெல்லாம் கூட்டி சாணி உரம் வச்சு நல்லா, அதாவது சாணி உரம் வைக்கும்போது நமக்கு ஒரு மரத்துக்கு 2 சைடும் ஒவ்வொரு வட்டா வீதம், ஒரு மரத்துக்கு 2 வட்டா சாணி உரம் நல்லா ஃபுல்லாக வச்சுருந்துங்க. நல்லா காஞ்ச சாணியாக வைக்கணும். அதாவது தென்னை மரத்துக்கு தான் நம்ம கொஞ்சம் சிலவங்க பச்சையும் வைப்பாங்க, காஞ்சியும் வைப்பாங்க. ஆனால் நம்ம முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா காஞ்ச சாணியாக வச்சா அது சீக்கிரமாகவே நல்லா வேலை செய்யும். நல்லா இலைகளும் இந்த மாதிரி நல்லா பச்சையாக நல்லா கரும் வச்ச மாதிரி நல்லா வருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நம்ம சொட்டு நீர் டீப்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் அங்கங்கே செதறி கிடக்கு. அதை ஓரளவுக்கு நம்ம பழைய உரம் வச்ச இடத்துலையா பார்த்து நம்ம வைக்கணுங்க. அப்போ தான் அந்த உரமும் நல்லா சீக்கிரமாக மக்கும், இந்த ஈரத்தில் நனைஞ்சி நல்லா மக்கும். அதே மாதிரி நம்ம முருங்கை மரம் 65 நாளில் இந்த மாதிரி நல்லா வளர்ந்து வரணும்னா நம்ம முருங்கை மரத்தை வெட்டி விட்டு ஒரு 10 நாளில் இருந்தே நம்ம கண்டினியூஸாக ஒரு 10 நாளைக்கையோ ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையோ நம்ம கரெக்டாக மருந்து அடிக்கணுங்க. நாங்கள் பொதுவாக பெர்மா செட்டு தான் அடிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் ஒரு பெர்மா செட்டு தான் அடிப்போம். அதுக்கு பிறகு தான் ஆக்டோ அந்த மாதிரி மாற்றுவோங்க. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு விதமான மருந்துகள் அடிச்சுட்டு வராங்க. நாங்கள் பொதுவாக மரத்தை வெட்டி விட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் ஒன்று பெர்மா செட்டு இல்லைன்னா மோனாக்சில், இந்த 2ல் ஏதாவது ஒன்றை தான் நாங்கள் அடிப்போம். ஒரு 3 மாதம் கழித்த பிறகு தான் ஆக்டோ அடிப்போங்க. இப்போ இந்த பெர்மா செட்டு மோனாக்சில்லாம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்டோ அப்படி கிடையாது, ஒரு 15 நாள் வரைக்கும் தாங்குதுங்க. நம்ம செயற்கை உரம்னு பார்த்தா நம்ம இது வரைக்கும் நம்ம இந்த 65ஆவது நாள் வரைக்குமே நம்ம ஒன்றும் வைக்கலைங்க. ஆனால் இன்னும் ஒரு 5 நாள் கழித்து டிஏபி, காம்ப்ளெக்ஸு, பொட்டாசு இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம வைக்கலான்னு இருக்கோம். அதிகமாக நம்ம செயற்கை உரம் வைக்கிறது இல்லை. ஒரு மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம செயற்கை உரம் கொஞ்சோண்டு, அதாவது ஒவ்வொரு சைடும் முருங்கை மரத்துக்கு 2 சைடில் ஒவ்வொரு சைடும் ஒரு 100 கிராம் வீதம், ஒரு மரத்துக்கு ஒரு 200 கிராம் வீதம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வைப்போம். அதுவும் இந்த 65 நாள் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம வைக்கவே இல்லை. இனிதான் நம்ம வைக்க போகிறோம். 90 நாளில் இந்த மரம் எப்படி காய்ச்சி நல்லா இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல முருங்கை சம்பந்தமான வீடியோவில் சந்திப்பேங்க. நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால், தூத்துக்குடி விவசாயி.